வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற எண்ணெயில, அதாவது ஆயில்ல ஒரு துளி அளவுக்கு உங்க கையில நீங்க தேய்ச்சிக்கிட்டாலே போதும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க. உங்க கை ராசியான கையா மாறும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உங்க கையில ஏற்படும். உங்க கையில கோடி கோடியா பணம் சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படும், அதாவது ஒரு ஆயில் நமக்கு தேவைப்படும். அந்த ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆயில ப்ரிப்பேர் பண்றது நீங்க எந்த நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த எண்ணெய கையில அப்ளை பண்ணக்கூடிய டைம் தான் நமக்கு வெள்ளிக்கிழமை. அதனால இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமையா இருக்கு. இன்னைக்கே இந்த எண்ணெய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த எண்ணெய உங்க கையில நீங்க தேய்ச்சுக்க முடியும். இந்த எண்ணெய தேய்ச்ச அடுத்த நொடியே பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறுவீங்க. சரி, இப்ப முதல்ல அந்த எண்ணெய நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எண்ணெய நீங்க எந்த நாள்ல வேணாலும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனா ராகு காலம் இல்லாத, யமகண்டம் இல்லாத டைமா பார்த்து நீங்க இந்த எண்ணெய செய்ய ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த எண்ணெய செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேல நமக்கு எப்பயுமே ராகு காலமும் வராது, யமகண்ட நேரமும் வராது. அதனால எந்த நாள்ல இந்த எண்ணெய நீங்க செஞ்சீங்கன்னாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல செய்யறதுக்கு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவைப்படும். செக்குல அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பிளேவர்டு ஆயில நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஜாஸ்மின் பிளேவர்டு ஆயில் கிடைக்குது, அந்த எண்ணெய பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலர் உங்க வீட்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக கருவேப்பிலை அந்த மாதிரியான பொருட்களை போட்டு காய்ச்சி வச்சிருப்பீங்க. அந்த எண்ணெயையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். சாதாரண தேங்காய் எண்ணெய் கடையில நமக்கு 10 ரூபாய் பாக்கெட்டுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த எண்ணெய வாங்கி கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். உங்க வீட்ல இப்ப ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா அதுல இருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புதுசா கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு துண்டு பட்டை தேவைப்படும். பட்டையும் நீங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டை பவுடர், சினமன் பவுடரையும் நீங்க எடுத்துக்கலாம். பட்டை எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டா போதும். பட்டை பவுடர் எடுத்துக்கிறீங்கன்னா 2-3 சிட்டிகை, 2-3 பிஞ்ச் அளவுக்கு பட்டை பவுடரை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா 2 ஏலக்காய், 2 கிராம்பு நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன 3 பொருட்கள், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3ஐயும் 1-2 பவுடர் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது இடிக்கிற கல்ல வச்சு இடிச்சா கூட அது 1-2 பவுடர் ஆயிடும். இந்த பவுடரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்றதுக்கு கண்ணாடி பாட்டில பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். கண்ணாடி பாட்டில் உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில இப்ப நான் சொன்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3ஓட பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் இருக்கக்கூடிய பாட்டில உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இப்ப உங்க மனசுக்குள்ள ஜாக்பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை
திரும்பி திரும்பி சொல்லுங்க. அதாவது நீங்க தயார் பண்ண எண்ணெய் பாட்டில உங்க கையில வச்சுக்கிட்டு ஜாக்பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இந்த ஜாக்பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாக்பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை நாம பயன்படுத்தும் போது நாம பண மழையில நனைவோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இத மூடி உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்களும் எண்ணெயில ஆயில்ல ஊறணும். இதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரம் காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல, அப்படி இல்லைன்னா இந்த 3 நேரத்திலயுமே கூட உங்க கையில இந்த எண்ணெய நீங்க தடவலாம். அது எந்த இடம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த எண்ணெயை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அதாவது ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு கூட மத்தியானம் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல உங்க கையில நீங்க தடவிக்கலாம். வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இந்த எண்ணெயை நம்ம கையில தேய்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. டெய்லியுமே இந்த எண்ணெயை உங்க கையில நீங்க தேய்ச்சிக்கலாம். ஆனா டெய்லி வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல தேய்ச்சிங்கன்னா இன்னமுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கை மேல பலன் கிடைக்கும்னே சொல்லலாம். டெய்லியும் சுக்கிரஹோரை நேரம் எப்ப வருது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. கூகுள்ல ஹோரை சார்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுல தினமும் சுக்கிரஹோரை எந்த டைம்ல வருதுன்னு உங்களால பார்க்க முடியும். அத பார்த்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இந்த எண்ணெய உங்க கையில இப்ப நான் சொல்ற மாதிரி தேய்ச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இப்படி ஹோரையெல்லாம் என்னால பார்த்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒண்ணு டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனே, அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கையில தேய்ச்சுக்கோங்க. இதுவும் என்னால முடியாதுன்னு சொல்றவங்க வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டுமாவது சுக்கிரஹோரை நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த எண்ணெய தேய்ச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல இந்த எண்ணெய எப்படி தேய்க்கணும், கையில எந்த இடத்துல தேய்க்கணும்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய ஒரு துளி அளவுக்கு எடுத்து உங்க கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில தேய்ச்சுக்கோங்க. இப்போ இடது கை சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில ஒரு துளி அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெய வச்சுட்டு வலது கையையும் இடது கையையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு நீங்க தேய்ங்க. அதாவது சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதிய ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் நீங்க தேய்ச்சா கூட போதும். இந்த மாதிரி தேய்க்கும் போதும் உங்க மனசுக்குள்ள ஜாக்பாட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிக்கிட்டே தேய்ங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா இந்த எண்ணெய எப்ப வாஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இந்த மாதிரி செய்யும் போது அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அந்த எண்ணெய் உங்க கையில அப்படியே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே பரிகாரங்களை சொல்லும் போது நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க விளையாட்டா செஞ்சா கூட நிச்சயமா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.